வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பல மாசத்துக்கு அப்புறமா மார்க்கெட்ல ஒரு ராலி நடந்திருக்கு. குறிப்பா ஆல் டைம் ஹைய வந்து நிஃப்டி பிரேக் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தத பார்த்தோம். சோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல? என்ன ரீசன்னால இந்த ராலி நடக்குது சார்? மல்டிபிள் ரீசன்ஸ், சிங்கிள் ரீசன் இல்ல. லைக் ஒண்ணு வந்து ரொம்ப நாளா மார்க்கெட் ஏறவே இல்ல. ப்ரீவியஸ் வீக் லாஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் இப்பதான் நவம்பர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 14 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஏன்னா அதை அந்த உச்சத்தை தாண்டதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இன்ட்ராடேல தாண்டி இருக்குது எஸ்டர்டே. ஸோ இதில் ஒரு மேஜர், அதாவது போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஒன்று வந்து முதலாவதாக நம்ம வந்து ப்ராபபிளி யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து ரேட்டை கட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு அண்ட் ஆல் அதர் மார்க்கெட்ஸு. ஸோ அங்கே ரேட் கட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி நம்ம ஆர்பிஐயும் இன்னும் ஃபர்தராக ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸஸ்க்கெலாம் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏறும், பேங்க்ஸுக்கு ப்ராஃபிட் ஏறும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் ஏறுது. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறது ஒன் ஆஃப் த திங்ஸ் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸும் கொஞ்சம் சாஃபன் ஆகுது. சில எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸு இன்னும் $30 per பேரல் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் ஆன் த லாங் டேர்ம். பட் இப்போதைக்கு எனிவே கொஞ்சம் சாஃபனாக இருக்குது. இந்தியாவுடைய இம்போர்ட் பட்ஜெட்டை கொஞ்சம் பெட்டராக ஆக்கும், சுச்சுவேஷனை பெட்டராக ஆக்கும். ஸோ லோயர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் தான் இந்தியன் எக்கானமிக்கு எப்போவுமே நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாம் பார்க்குறோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வெனவர் தே கம் பேக், அஃப்கோர்ஸ் இந்தியன் இன்வெஸ்டர்ஸினுடைய ஷேர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா கூட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரையில் வந்து இது ஒரு சடன், ஏன்னா அவங்க 1 day 2 days சடன்னு வாங்குவாங்க, உள்ள நுழையில அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சடன் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சடன் பர்ப் இந்த மார்க்கெட் ஒரு சடனாக ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வர்றதும். அதுல இருந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸு, நம்ம நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் அவுட்லுக்கு எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன். அதுதான் ஃபண்டமெண்டல் டிரைவர். ஏன்னா எப்போ ப்ராஃபிட் அப் ஆகுதோ அப்போ மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் ஹேப்பனிங். அப்புறம் உலகளாவிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸு அவங்க எல்லாருமே வந்து ஜேபி மோர்கன் சேஸ் மாதிரி அவங்கெல்லாம் வந்து தே ஆர் வெரி பாசிட்டிவ் ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ். அது இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இப்போ இந்தியாவில் ஏஐயே இல்லை கம்ப்ளீட்டாக, ஸோ டு சே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸில். ஸோ அப்படிங்கிறது வந்து இப்போ அங்கே கொஞ்சம் நான் ரிஸ்க்கை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா அங்கே ஏஐ விழுந்துருன்னு ஒரு பெரிய பயம் போய்கிட்டே இருக்குது, பீதி போய்கிட்டே இருக்குது அமெரிக்க மார்க்கெட்டில். ஸோ அது போன்ற சமயங்களில் இந்தியா வந்து ரிலேட்டிவ்லி அவே ஃப்ரம் ஏஐ so far. ஸோ அதனால வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இங்கே ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் மக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நம்மளுடைய ஜிடிபி growth எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து ஒரு நல்லா இருக்கும், ஒரு 7%, 7.2% மேலே இருக்கும் அப்படிங்கிற லாஸ்ட் குவார்ட்டர்னுடையது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. ஸோ ஏன்னா இப்போ இந்த லோ இன்ஃப்ளேஷன்லையும் அவ்வளோ ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ரியலி குட் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ். அப்புறம் லோக்கலில் மான்சூன் நல்லா இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து மேஜராக வந்து கொஞ்சம் அக்ரேரியன் எக்கானமி, ப்ளஸ் ரூரல் லெவலில் வேஜஸ் அப் ஆகிருக்கு. ரூரலில் வேஜஸ் அப் ஆகிடும், 2 வீலரு அது மாதிரி எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் மல்டிபிள் ரீசன்ஸ், இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஃபேக்டர். மார்க்கெட்டோட இந்த ரேலிக்கு நிறைய ரீசன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதுல ஒன்னொன்னா நம்ம ஃபுல்லா டீடைலா பேசணும் அப்படின்னா, யூஎஸ் ஃபெட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா யூஎஸ் ஃபெட் கட்டும் சரி, ஆர்பிஐ ரேட் கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி டைம்ல கூட நடந்திருக்கு. சோ அப்பெல்லாம் ஒரு இந்த அளவுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கல, இப்போ மட்டும் அப்படி கிடைக்கும் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சார்? இல்லை, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரேட் கட் நடந்தாலும் ரேட் அதிகமாகல இன்க்ரீஸ் ஆகல டெஃபினட்டாக எக்கானமி அடிவாங்க. ரேட் டவுன் ஆகல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகும். சேவர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யார் சேவ் பண்ணுறாங்களோ, ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்க போடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்பப்போ ரேட் கட் நடந்தாலும் ஹவுசிங் ஆக்டிவிட்டி அதிகமாகும், கார் பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் டு பேங்க்ஸ் வந்து குறையும்.
ஸோ பேங்க்ஸ் வங்கிகளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பப்போலாம் ரேட் கட் நடக்குதோ அப்போலாம் இன் ஜென்ரலாக எக்கானமி பூஸ்டப் ஆகும். அது தவிர வேற இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அதை விட ஓவர்வெல்மிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ப்ராபப்லி மார்க்கெட் அப் ஆகாது. பட் இன் ஜென்ரல் தீஸ் அ பாசிட்டிவ் கோரிலேஷன். ஸோ அடுத்தது எஃப்ஐஐஸும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து இந்தியால இருந்து செல் பண்ணிட்டே போனாங்க. அது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத பேசணும். ஸோ எஃப்ஐஐஸ் திருப்பியும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு உள்ள வர மாதிரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர மாதிரியான என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிருச்சா சார்? அதான் டெஃபினெட்லி எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ளோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் இந்த அங்கே யூஎஸ் மார்க்கெட் எப்போ வேணாலும் விழுதும்னு ஒரு பீதி இருக்கிறதுனால அதனாலையும் கொஞ்சம் அலோகேஷன் இங்கே மாறுது. ப்ளஸ் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் அவங்க பாலிசிஸ் கொண்டு வர்றது, ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர்றது, இது ஆஃப் லேட் நீங்கள் லாஸ்ட் 1 இயராக நம்ம பல தடவை பேசியிருக்கோம். டேக்ஸ் கட்டு, ஜிஎஸ்டி ரேட் கட்டு, இது மாதிரி டெக்னிக்கல் லெவல்லையும் சரி மேக்ரோ லெவல்லையும் சரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டேக்கன் பை இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதனால இப்போ அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் கிராஜுவலாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், எக்கானமியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ புஷிங் எஃப்ஐஐஸ் டு கம் டு இந்தியா. அண்ட் இப்போ நம்ம ஜிடிபியா இருக்கட்டும் இல்ல டாக்ஸ் கட்டா இருக்கட்டும், இதோட ரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம கிடைக்கிறதுக்கு அடுத்தடுத்த குவார்டர்ஸ் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்பவே மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுக்குலாம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அதை வந்து மக்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு. இது மாதிரி எங்கெங்கே ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணாங்களோ அதெல்லாம் இட் ஹஸ் பின் இம்ப்ளிமெண்டட் ஆல்ரெடி. அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் கட் ஆனது பூராவுமே இந்த வருஷத்துல எல்லாமே ஸோ அதனுடைய இம்பாக்ட் வந்து தெரியுமா? இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், தீபாவளி டயத்தில் பம்பர் சேல்ஸ் காரு, 4-வீலர் சேல்ஸ். ஸோ இப்போ அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணது பூரா ஸ்லோலி பெர்குலேட்டிங்னு சொல்லலாம். இன்னும் லேட்டாக தான் வரும் இல்லை, இட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஹேப்பனிங். பெனிஃபிட்ஸை வந்து மக்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ் வி ஸ்பீக். ஸோ அதனால தட் இஸ் ஆல்ரெடி காட் இன் டு த சிஸ்டம். என்னென்ன பண்ண நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்துருச்சு. தி பெர்குலேஷன் மேபி லிட்டில் ஸ்லோ. அடுத்தது செக்டர் வைஸா பார்க்கும்போது மார்க்கெட்டோட இந்த ரேலியில எல்லா செக்டருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் ஆகுது, எல்லா செக்டரும் ஈக்குவலா ஒரு ரேலி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல குறிப்பிட்ட ஒரு சில செக்டர்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுதா சார்? இல்ல குறிப்பிட்ட ஒரு சில செக்டர்னு சொல்ல மாட்டேன். சில சர்டன் செக்டார்ஸ் அண்டர் டாக்ஸ், சர்டன் செக்டார்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி மாதிரி செக்டார் தான் நல்லா அடிபட்டுச்சு, இன்னும் பெருசா பெரிய அளவுல எந்திரிக்கல. இப்போ ஓவராலாவே மார்க்கெட்டு லாஸ்ட் 14 மந்த்ஸுக்கு முன்னால என்ன இருந்துச்சோ அந்த லெவலுக்கு தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுலயும் வந்து சர்டன் செக்டார்ஸ் வந்து ஃபார்மா இப்போ அடிபட்டுச்சு, எஃப்எம்சிஜி இந்த மேல எந்திரிச்சு வரல, பேங்கிங் பப்ளிக் செக்டார் வந்து நல்லா பண்ணுச்சு, பட் பிரைவேட் செக்டார் அந்த அளவுக்கு பண்ணல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் அ மிக்ஸ்டு பேக். பட் as we grow up, அதே மாதிரி கெமிக்கல் செக்டார், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளாகவே அடிபட்டு தான் இருக்குது. அது இன்னும் எழுந்த பாடில்லை. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ்ல வந்து லாஸ்ட் 14 மந்த்ஸ்ல மார்க்கெட் எங்கேயுமே போகல அப்படிங்கையில நம்ம எக்கானமி பெரிய அளவில் போயிருக்காது, ஏறி இருக்காதுன்னு நமக்கு தெரியுது. சில செக்டர்ஸ் வந்து அடிபட்டது கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் நீங்க ஐடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் லெவலில் அடிபட்டிருக்கு. பட் கம்பெனிஸ் வந்து தே ஆர் சீயிங் குட் க்ரோத். எனி கோர் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், நான் கோர் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், அல்லது ஐடி எனேபிள்டு கம்பெனிஸ் ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏஐல இந்தியாவில் பெருசா இல்லை, ப்ளஸ் யூஎஸ் அடிபட்டுச்சுன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டும் அடிபடும் அப்படிலாம் நினைச்சு தான் ரொம்ப பயந்தாங்க. பட் அந்த அளவுக்கு பாதிப்புல பயந்த அளவுக்கு. ஆனால் மார்க்கெட்ல வந்து இன்னும் ப்ரைசஸ் அந்த ஐடி செக்டார் வந்து இன்னும் அப்வர்ட் மொமெண்டத்தில் வரல. ஓவராலாவே மார்க்கெட்டுல பர்டிகுலர்லி இதெல்லாம் கொஞ்சம் அடி ஜாஸ்தி. அது யூட்டிலிட்டி செக்டார் கொஞ்சம் அடி ஜாஸ்தி. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் சர்டன் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ சர்டன் செக்டார்ஸ் ஆர் அண்டர் டாக்ஸ், சர்டன் செக்டார்ஸ் ஆர் அவுட் பெர்ஃபார்ம். ஒரு சில செக்டார்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத பார்த்தோம். அதுலயும் குறிப்பா ஐடி செக்டார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட் வரல, அதோட ரிஃப்ளெக்ஷன் வரல அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சார்? இல்லை ஜென்ரலா வந்து அந்த ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகாம இருக்குது. அமெரிக்கா வந்து இந்த இடையில இந்த கிரீன் கார்டு இன்னும் அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட
19 நாடுகள்லேருந்து வர்றவங்கள அங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அமெரிக்காவில். ஸோ அதனால 19 நாடுகள்லேருந்து வர்றவங்களுக்கு கிரீன் கார்டு அது இது எல்லாமே நாங்கள் திருப்பி செக் பண்ணுவோம், ரீசெக் பண்ணுவோம் அதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அன்சர்டன்டிஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால டொமஸ்டிக் ஓரளவு ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அதில் வந்து இப்போ இது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அப்படிங்கிற கண்டு அது அதே மாதிரி சில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஜிஎஸ்டி சாரி இம்போர்ட் டியூட்டி இம்பேக்ட்னால அமெரிக்காவில் டரிஃப் இஷ்யூஸ்னால டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெட் ரேட் கட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் ஒரு திடீர்னு ஃபெட் ரேட் கட் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அந்த நியூஸ் நெகட்டிவா மாறுது அப்படின்னா அதுவும் இந்தியன் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட கொடுக்குமா சார்? டெஃபினெட்லி இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இப்போ யாரெல்லாம் ஃபெட் ரேட் கட் வரும்னு சொல்லி முதலீடு பண்றாங்களோ, அதை மெயின் பர்பஸா வச்சு பண்றாங்களோ, இப்போ அவங்கெல்லாம் வந்து திருப்பி ஐயோ ரேட் கட் ஆகலையே அப்படின்னு சேல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்ல ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் அது ஒரு மேஜர் இம்பேக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஓன்ட் சே. பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக தான் இருக்குது, இன்ஃப்ளேஷன் லோவாக தான் இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் லோ, கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் லோ எல்லாமே. பட் யூஎஸ்ல ஏற்படுறது வந்து அங்கே உள்ள ஏன்னா அவர் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ட்ரம்ப் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபெட்லேருந்து நான் வரமாட்டேங்குது, அவங்க டேட்டா வச்சு தான் மாற்றுவாங்கிறாங்க, நாங்கள் ஃபெட் சேர்மனை கூட மாற்றலாம ரூமர்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அது வந்து ஜென்ரலி எஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ், இட் இஸ் நாட் த ஒன்லி இண்டிகேட்டர். ஒருவேளை ஃபெட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐயும் கட்டாயம் ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற நெருக்கடி ஆர்பிஐக்கு இருக்குமா சார்? ஐ வுட் சே எஸ். இன்டைரக்ட்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐலாம் இப்போ வந்து நம்ம ருப்பியை கொஞ்சம் டிப்ரிஷியேட் பண்ண விட்டுருக்காங்க. ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி இப்போ கிட்டத்தட்ட 89-90 ருபீஸுக்கு தே லெட் இட் கோ. யூஸ்வலாக ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க, இந்த தடவை அந்த அளவுக்கு இன்டர்வென்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டரிஃப் இஷ்யூஸ்னால ஸோ இது மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ருப்பி 89-90 வந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இம்போர்ட் பில்லு நமக்கு கொஞ்சம் டைட்டன் ஆகும், பிரச்சனையாகும். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாதாரணமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் டிப்ரிசியேஷன் ரெண்டுமே கைண்ட் ஆஃப் கோ ரிலேட்டட் இன் ஒன் வே ஆர் அதர். ஸோ இதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டை குறைக்காட்டி ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். இப்போ அமெரிக்காவில் குறைச்சி நம்ம அதுக்கு ஈக்குவலண்டாக குறைக்கலாம் அப்படின்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதை இன்டைரக்டாக ஆர்பிஐ பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா பண்ணி இந்தியா கட்டாயம் பண்ணித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, இஃப் தே சூஸ் டு டூ ஸோ. பட் இந்தியா வந்து தே ஆர் மோர் ப்ரோ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்காங்க இன் ஜென்ரலாக. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அங்கே குறைச்சாங்கன்னா அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கேயும் குறைக்க வாய்ப்பு இருக்கிறது டெஃபினட்டாக. ருப்பி வேல்யூவும் ஹிஸ்டாரிக்கலா ஒரு லோ டச் பண்றத பாக்குறோம், ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகுது. சோ இதோட இம்பாக்ட் நம்மளோட ஜிடிபிலயும் இருக்கும்ல சார்? ஜிடிபில இதோட இம்பாக்ட் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்லயும் அதோட டவுன் ட்ரெண்ட் இருக்கும்ல. சோ எப்படி இதை நம்ம வந்து யோசிக்காம மார்க்கெட் ரேலியில இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்? இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகையில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி அடிபட்டிருக்கு. இப்போ ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிற எந்தெந்த செக்டர் அடி வாங்கும்? கோல்டு இம்போர்ட் அடி வாங்கும். ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸ் அப் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுதான் கொஞ்சம் நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கோல்டு ரேலின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4th month if I am right கோல்டு ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆக ஏன்னா நம்ம 100% கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆக கோல்டு ப்ரைஸ் இந்தியாவில் ஏறும். தட் இஸ் நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் டிபெண்ட் கண்ட்ரி. ஸோ நம்ம ஆயிலுடைய இம்போர்ட் பில்லு அதிகமாகும். அதுக்கு ஆயில் ப்ரைஸஸ் கொஞ்சம் சாஃபன் ஆகிறது நமக்கு சாதகமாக இருக்குது இன்டைரக்ட்லி. தேர்டு வந்து எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், அதர் ஐட்டம்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனுடைய காஸ்டிங் இட் வில் கோ அப் இன் ஜென்ரல் ஐம் டாக்கிங். ஸோ எந்தெந்த செக்மெண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அடி வாங்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுற செக்மெண்ட்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திஸ் எ ட்ரேட் ஆஃப் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து ஒன் வே ஆகிறது எக்ஸாக்டாக ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால எக்கானமி டவுன் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேசணும். அடுத்தது இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் பேசணும். சோ இப்போ மார்க்கெட்ல ஒரு ரேலி நடக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லா முதலீட்டாளர்களுக்குமே இருக்கு. சோ முதலீட்டாளர்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்? சில முதலீட்டாளர்கள் வந்து இதை வந்து மகிழ்ச்சியா தான் எடுத்துக்கணும்.
ஜென்ரலா இப்போ லாஸ்ட் 14 months-ஆ இப்படி எப்படி ஊசலாடிக்கிட்டு இருந்தது, கொஞ்சம் எந்திரிச்சு மேலெழும்பி வர்ற மாதிரி இருக்கு, அலை வந்து மேலே வருது அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டர்ஸ் சந்தோஷம் தான் படணும். ஸோ நம்ம வேற ஃபாரின் பேங்க்ஸு, ஃபாரின் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்கெல்லாம் ஹை டார்கெட் இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலா ஆஸ் ப்ராபப்ளி மக்கள் முதலீடு பண்ண நினைக்கிறவங்க, இப்போ நான் பல்கா போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க, ஓகே கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது, நம்ம நீ ஒரு பிரேக் லைனை தாண்டி வர்றோம் அப்படிங்கிற இனிமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கொஞ்சம் போல்டா லம்சம் அலோகேஷன் பண்றதுக்கு யோசிக்கலாம். அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் 10 வருஷம் பணம் தேவையில்லை அப்படிங்கையில் எஸ்ஐபி டூ ஆர் டை தே ஹேவ் டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ ஈக்விட்டி இன்ஃப்ளோஸு இன் ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலாக போடுற பணம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு, சைல்டு எஜுகேஷனுக்கு, சைல்டு மேரேஜுக்கு, இது மாதிரி லாங் டேர்ம் பர்பஸஸ் தான் போடுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டு ஏறுது இறங்குது அதை கூட அவங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு மந்த்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு கன்னியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம். கோல்டுல ஒரு ரேலி நடந்தப்போ கோல்டு வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு, இப்ப யாரும் என்டர் பண்ண வேணாம், ரொம்ப ஒரு 60% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசணும். ஸோ மார்க்கெட்லயும் ஒரு ரேலி நடக்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்ல நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்கும் சார்? என்னன்னா இப்ப நம்ம வந்து கோல்டு வந்து கோல்டும் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் தரும். 20 வருஷம் 30 வருஷம்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் தரும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா மார்க்கெட் வந்து அதை விட அதிக ரிட்டர்ன் தரும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து இட் இஸ் எ லெவரேஜ்டு பிளே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோல்டு வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு தான் நீங்க கோல்டு வாங்க முடியும். பட் நீங்க 100 ரூபா ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து நீங்க கொடுக்குற 100 ரூபாயை வச்சு அந்த நிறுவனம் வந்து 300 ரூபா 500 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணும். அப்படிங்கையில கோல்டை விட ஆல்வேஸ் லாங் டேர்ம்ல வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டும் சரி, மியூச்சுவல் ஃபண்டுகளும் சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளும் சரி நல்ல லாபத்தை தரும். லாங் டேர்ம்ல கோல்டை விட பெட்டரா தரும். ஷார்ட் டேர்ம்ல இந்த வருஷம் கோல்டு ஓகே 50% கொடுத்துருக்கு, 60% கொடுத்துருக்கு, ஈக்விட்டி டவுனா கொடுத்துருக்கு, தட் இஸ் ஃபைன். பட் நீங்க லாங் டேர்ம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் அவுட் ஷைன் in a market like India, in a democratic country like India, in a large country, large market like India. சின்ன நாடுகளில் நான் ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி ரொம்ப பேச வரல. பட் பெரிய நாடுகளில் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஆல்வேஸ் ஈக்விட்டி வில் வின், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் வின். ஸோ அதனால் கோல்டு இப்போ ஷார்ட் டேர்மாக வச்சு அதில் போய் மக்கள் பணத்தை அதிகமாக அலோகேட் பண்ண வேண்டாம். எப்பவும் சொல்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5%, 10%, 15% கோல்டு வச்சுக்கினா போதும். ரிமைனிங்கை வந்து லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கே அலோகேட் பண்ணுங்க. மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இன்வெஸ்டர் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.